வேதம் சொல்கிறது திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டாராம். நீங்க பயப்படாதீங்க. இதை கொடுத்தோம். உலக மனுஷத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை நினைக்காதீங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவா. அந்த செஞ்ச பலனை நிச்சயமா அதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா. ஒரு ஆலய காரியத்தை செய்திருப்பீங்க, ஜெபித்திருப்பீங்க, உங்க கண்ணீர் எல்லாம் என்ன செய்வா? அளந்து போய்ப்பாராம். நான் செஞ்சேன், எங்க அப்பாவுக்கு எங்க தம்பிக்கு செஞ்சேன், எங்க அண்ணனுக்கு செஞ்சேன், ஒரு பலன் இல்லை. நீங்க செஞ்சது அத்தனையுமே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கலங்காதீங்க. நீங்க என்னென்ன ஜெபம் பண்ணீங்களோ அந்த பலனை கொடுத்த காணிக்கைகளை, கொடுத்த தசம்பாத்தை, நீங்க ஜெபித்தது, சபைக்காக செய்தது, ஊழியக்காக கனப்படுத்தது, ஊழியக்காக ஜெபித்து எல்லாத்துக்குமே பதில் கொடுப்பா நினைத்திருக்கிறார். நீங்க உலக மனுஷனை பயப்படாதீங்க. உலக கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் இந்த பூமியிலே வைத்திருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பான கர்த்தர் தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் முட்டு பார்ப்போம். நீங்க நல்லா இருக்கும்போது செஞ்சீங்க, அது ஆண்டவர் அந்த பலனை கற்றுக் கொடுப்பா. ஒரு விலங்குட்டி வேலை விலகி போயிட்டாங்களா? கலங்காதீங்க. அவர் ஒருவர் மட்டும் என்றைக்கும் யார் இழந்தாலும் இயேசு மட்டும் வாழ்க்கை இழந்துடாதீங்க. அவரே எல்லாவற்றையும் நன்மையை செய்வார்.